வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கப்பி ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை பொருள் தேவைன்னா 4 பொருளை யூஸ் பண்ணி நம்ம கப்பி ப்ரீடிங் பண்ண போகிறோம். அது ஈஸியான மெத்தடில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து உங்கள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்து என் வாட்டர் டெம்பரேச்சர் வந்து இவ்வளோ போகுது எனக்கு நான் இது போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம கப்பி வந்து ப்ரீட் ஆனோடனே ஹைட் பண்ணுறதுக்கு தான் ஸ்டோன்ஸு. அதனால் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ் வந்து ஹைட் ஆகிறதுக்கு மட்டும் போதும். அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாதானிக்க மரம்னு சொல்லுவாங்களே அதுலேருந்து இலை எடுத்துக்கலாம். அது வந்து காஞ்ச இலை தான் இருக்கணும். பச்சை இலை இருந்தால் நம்மளுக்கு அது தேவையில்லை. அதாவது என்கிட்ட 2 இலை இருந்துச்சு, அதனால் 2 இலை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டனே நம்மளுக்கு டக்வீட் தான் வேணும். அதனால் டக்வீட் வந்து நீங்கள் எத்தனை ப்ரீடிங் பேர் பண்ணுறீங்களோ அத்தனைக்கு வேணும். அதனால் டக்வீட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து கப்பி குட்டி போட்டுச்சுன்னா வந்து அது வந்து சாப்பிடாமல் இருக்க ஹைட் பண்ண உதவியாக்கும். டக்வீட் உள்ளார போகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா மீன் செத்துரும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் இருந்தால் போதும். நான் வந்து ஒரு செட்டு தான் பண்ணுறேன். 2 செட்னால் நீங்கள் 3 ஃபீமேலுக்கு 2 மேல் போட்டுக்கலாம். வந்து நம்ம மேல் ஃபீமேல் பார்த்துக்கலாம் கைஸ். இது வந்து ஃபீமேல் கைஸ். இது வந்து நம்ம பிடிச்சி இப்போ இதில் ரிலீஸ் பண்ணிடலாம் கைஸ். இதுதான் கைஸ் ஃபீமேல். இது வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மேல் பிடிச்சிக்கலாம். மேல் வந்து நீங்கள் பெருசாக பார்த்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கு தகுந்த சைஸ்லேயே பிடிக்காதீங்க கைஸ். மேலும் பாருங்கள் பிடிச்சாச்சு. இது வந்து நான் வளர்க்குற மேலு. சின்ன வயசுலேருந்து நான் கப்பிலேருந்து நான் தான் வளர்க்குறேன். ஸோ மேலும் போட்டுக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.